வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. நாட்டின் 77வது குடியரசு தின விழா முன்னேற்பாடுகள் குறித்து காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. நாட்டின் 77வது குடியரசு தின விழா வருகிற ஜனவரி 26ஆம் தேதி காரைக்கால் மாவட்டத்தில் சிறப்பாக நடைபெற உள்ளது. இதனையடுத்து குடியரசு தின விழா முன்னேற்பாடுகள், அனைத்து துறை ரீதியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் திரு ASPS ரவிபிரகாஷ் IAS அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்திற்கு காரைக்கால் சார்பு ஆட்சியர் செல்வி பூஜா IAS முன்னிலை வகித்தார். மேலும் ஆலோசனை கூட்டத்தில் துணை மாவட்ட ஆட்சியர்கள் திரு செந்தில்நாதன், திரு பாலு என்கிற பக்கிரிசாமி, காரைக்கால் நகராட்சி ஆணையர் திரு சுபாஷ், காரைக்கால் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் திரு வெங்கடகிருஷ்ணன், காரைக்கால் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு சந்திரசேகரன், காரைக்கால் பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர் திரு அருளரசன், காரைக்கால் மேல்நிலை கல்வி துணை இயக்குநர் திருமதி ஜெயா, காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜயமோகனா, காரைக்கால் செய்தி மற்றும் விளம்பரத்துறை துணை இயக்குநர் முனைவர் குலசேகரன், காரைக்கால் கூடுதல் வேளாண்மை இயக்குநர் திரு கணேசன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டார்கள். ஆலோசனைக் கூட்டத்தில் கடந்த வருடத்தைப் போல இந்த வருடமும் குடியரசு தின விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும், குடியரசு தின அணிவகுப்பில் அரசு துறைகளை சார்ந்த அலங்கார ஊர்திகள் துறை ரீதியாக அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு செல்வதற்கான முறையில் சிறப்பாக அலங்கரித்துக் கொண்டு வர வேண்டும், காவல்துறை மூலம் குடியரசு தின விழா நடைபெறும் புறவழி சாலையில் உள்ள திறந்தவெளி மைதானத்தில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பரிசளிப்பு உள்ளிட்டவைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அரசு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் ஸ்டேடியத்தில் பொதுப்பணித்துறை மூலம் முன்னேற்பாடு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சமூக நலத்துறை சார்பில் காரைக்கால் மாவட்ட சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான போட்டிகள் நடைபெற்றது. மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் நஷா முக்த் பாரத் அபியான் என்ற விழிப்புணர்வு திட்டத்தின் 5ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற காரைக்கால் மாவட்ட சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான முழக்க வாசகம், ஸ்லோகன் ரைட்டிங் எழுதுதல் மற்றும் ரங்கோலி கோலம் போட்டிகள் நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்ற சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகளுக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்றது. போட்டிக்கான முதல் பரிசு ரூபாய் 3000, இரண்டாம் பரிசு ரூபாய் 2000, மூன்றாம் பரிசு ரூபாய் 1000, ஆறுதல் பரிசு ரூபாய் 200 மற்றும் சான்றிதழை வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு ASPS ரவிபிரகாஷ் IAS அவர்கள் வழங்கினார்கள். மேலும் இந்நிகழ்வில் சமூக நலத்துறையின் உதவி இயக்குநர் திரு சுந்தரம், காரைக்கால் மாவட்ட நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு தாமோதரன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து காரைக்கால் போராளிகள் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் அரசு பொது மருத்துவமனை இயங்கி வருகிறது. மருத்துவமனையில் பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் மருத்துவர்கள் இல்லை, கட்டிடங்கள் பாதுகாப்பானதாக இல்லை, ஆம்புலன்ஸ் மற்றும் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் இல்லை, காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை முதலுதவி மையமாகவும் தனியார் மருத்துவமனைகளுக்கு ஆள் அனுப்பும் நிலையாகவும் செயல்பட்டு வருகிறது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து காரைக்கால் போராளிகள் குழு சார்பில் குழுவின் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் தலைமையில் காயக்கட்டுடன் காரைக்கால் காத்தாப்பிள்ளைக்கோடி சந்திப்பில் இருந்து பேரணியாக சென்று மருத்துவமனையை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. இதில் காரைக்கால் போராளிகள் குழுவின் அட்மின்கள் வீரராஜன், சிவகுமார், சுரேஷ், சிவகணேஷ், பிரபாகரன், அப்துல் ரஹீம், விடுதலை கனல் உள்ளிட்ட அட்மின்கள் முன்னிலை வகித்தனர். போராளிகள் குழுவின் வழிகாட்டு குழு தலைவர் சுவாமிநாதன் கண்டன உரையாற்றினார். முன்னதாக மருத்துவமனை வாயிலில் காயக்கட்டுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை மற்றும் காரைக்கால் பொது மருத்துவமனையை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை கேட்டை நோக்கி நடந்து சென்று முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் போராளிகள் குழுவின் தலைவர் வழக்கறிஞர் கணேஷ் தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட காரைக்கால் போராளிகள் குழுவினர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டனர். அரசு பொது மருத்துவமனையை காயக்கட்டுகளுடன் நீக்கப்பட்ட கொரோனா செவிலியர் ஊழியர்கள் கொரோனா பாதுகாப்பு கவசத்துடன் பேரணி வந்து முற்றுகையிட்டு பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போராட்டக்காரர்களை போலீசார் மருத்துவமனைக்கு முன்பே தடுப்புகளை வைத்து தடுத்து நிறுத்தினர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது. போராட்டம் காரணமாக அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இப்போராட்டத்தில் பணியிலிருந்து நீக்கப்பட்ட கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்கள் கொரோனா பாதுகாப்பு கவச உடையுடன் பேரணியில் பங்கேற்றது பொதுமக்களை வெகுவாக ஈர்த்தது. என்ன மருந்து கொடுக்கிறீங்க? என்ன மருந்து கொடுக்கிறீங்க? சொல்லுங்க.
இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது.